ஹாய், ஹலோ. இன்னைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சங்குப்பூ டீ எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. செடியில சங்குப்பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நல்ல கலர்ஃபுல்லா க்ரீன், ப்ளூவா செம சூப்பரா இருக்குங்க. எங்க அண்ணன் பசங்க தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அத்தை சூப்பரா இருக்கு நம்ம பண்ணுவோம் சொல்லிட்டு, அவங்க எனக்கு நெறைய அட்வைஸ் குடுத்தாங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இன்னும் நீங்க நல்லா பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு நம்ம. பாருங்க சங்குப்பூ, லெமன், ஹனி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பூவில் இருக்க அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாம். கிள்ளி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கிறம்போது நம்ம இந்த சங்குப்பூவை அதோட சேர்த்துட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஹெல்தியான ஒரு சங்குப்பூ டீ நமக்கு ரெடி ஆகிடும். இந்த சங்குப்பூ நம்ம டீ போட்டு குடிக்கிறதால சுகர் லெவல் குறையும். அதுக்கப்புறம் சுகர்னால் வர்ற ரெட்டினோ ப்ராப்ளம்ஸ், இந்த ஹை ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லாவே குறையும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் பெயின் இருக்கிறவங்க கூட இதை ரெகுலராக எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ரொம்பவே மெமரி பவருக்கும் இது உதவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இறக்கிடலாம். நல்ல ப்ளூ கலரில் வந்திருக்குங்க. இப்போ லெமன் பிழிஞ்சது அப்படியே ஐயா சேஞ்ச் ஆகிடுவாங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் நம்ம ஹனி சேர்த்தோன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. வாவ், சூப்பர் கலர் இல்லைங்க, அழகாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.